அடுத்ததாக நம்ம எக் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு அதில் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிருக்கு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது இது கூட தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் வேக வச்சுருந்த முட்டையை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளான எக் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு.